யார்? இருங்க, சொல்லியாச்சு. வரட்டும் வரட்டும். நம்ம நாதஸ்வரம் ஏதாவது ஒன்று மங்கள இசைன்னு போட்டிங்கன்னா வந்துடும். பாபு தான் காமிக்கணும். தலைவர் தலைவர் தலைவருங்க. ஆ மணி வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறோமா? வந்து உட்காந்துங்க. வாங்க. என்ன யார் காமிக்கலாம்? ராஜி காமிக்கலாம், மணி காமிக்கலாம், வேறு யார்? நீங்களாம் காமிக்கலாம், பின்னி காமிக்கலாம். மணி வா, ஜீவாதன் எடு. எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிடுங்கப்பா. ஆமாம், அவர் பாட்டுக்கு ஏதாவது கம்முன்னு இருக்க போகிறாரு. மணி ஏற்றே சொல்லிட்டோம். ஆ பகானே என்ன நேரம் பாரு. பின்னே வாங்க. பின்னே கையை பிடிச்சி வினோத்தை பின்னே. ஆ இது நான் கூப்பிட்டு வரல. இங்கேருந்து 11 மணிக்கு போய் கூப்பிட்டு பார்த்து பார்த்து பார்த்து. பகவானே கடவுளே, தெருவுக்கு மூத்தவங்க அவங்களையும் நல்லபடியாக வைக்கணும், எல்லாரையும் துவைக்க வைக்கிறோம். இல்லைப்பா வந்துருந்தாவா? வார்த்தோம் வார்த்தோம் வார்த்தோம். இங்கே வா தீவாத்தா காமி. இங்கே வாமா விஜய், வாமா நீங்களும் வாங்க. ஏமாம்மா வாங்க. போடா தீவாத்தா காட்டுற போடாங்கண்ணே. ஒரு சூடத்தை எடுத்துட்டு காட்டு. இல்லை இதில் இருக்கு. நல்லபடியாக வைக்கணும் பிள்ளைய. கடவுளே அவன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும். வேற சீக்கிரம் அப்பா தாத்தா எல்லாம் கூப்பிடணும், நல்ல விதமாக நடக்கணும், சௌக்கியமாக வரணும். பகவானே எல்லோரும் நல்லபடியாக வைங்க. பொண்ணு நல்ல விதமாக வேலைக்கு போய், பிள்ளைய நல்ல விதமாக போய் வேலைக்கு போய் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடத்து சௌக்கியமாக சந்தோஷமாக வைக்கணும். அவ்வளோதான். அப்புறம் என்ன யார் வைக்கணும்? யார் தீபாவளி காமிக்கணும்னா? மணி பண்ணியாச்சா? வேறு வினோத் காமிச்சிட்டியா? நீ வினோத் காமிச்சிட்டியா? ஏன் வீட்டில் அப்படியா? யார் வினோத்தை? சரி 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 சரி. வேறு யார் காமிக்கணும்? இங்கே காமிச்சாச்சு.